வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம திங்க் வச்சு வர நிறைய ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல ரொம்ப காமன் அப்படின்னா திங்க் அபவுட். இதை ரொம்ப ரொம்ப காமனாவே யூஸ் பண்ணுவோம். நிறைய பேருக்கு திங்க் ஆஃப் அண்ட் திங்க் அபவுட் இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்ற ஒரு டவுட்டும் வரும். ஸோ இந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ் எல்லாத்தையும் பத்தியும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது திங்க் ஆஃப். இந்த ஃப்ரேசல் வெர்பை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம், அதை பத்தின நம்மளுடைய ஒப்பீனியன் என்ன, நம்மளுடைய ஐடியா என்ன, இதையெல்லாம் சொல்றதுக்கு தான் நாம திங்க் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசல் வெர்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கேன், உன்னை பத்தின என்னுடைய ஒப்பீனியன், நான் உன்னை பத்தி ரொம்ப உயர்வா நினைக்கிறேன். ஐ திங்க் ஹைலி ஆஃப் யூ. ஐ திங்க் ஹைலி ஆஃப் யூ. ஐ திங்க் ஆஃப் யூ ஹைலி. அதுதான் நம்ம ஐ திங்க் ஹைலி ஆஃப் யூ. அவ கம்ப்யூட்டர் கிளாஸ்ல சேரணும்னு நினைக்கிறான். ஸோ அது வந்து அவளுடைய ஐடியா. கம்ப்யூட்டர் கிளாஸ்ல சேரலான்னு ஒரு ஐடியா இருக்கு அவளுக்கு. ஸோ ஷீ இஸ் திங்கிங் ஆஃப் ஜாயினிங் எ கம்ப்யூட்டர் கோர்ஸ். She is thinking of joining a computer course. நான் ஒரு பிளான் இல்ல ஐடியா சொல்றேன், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? முன்னாடியே சொன்னோம், ஐடியா அண்ட் ஒப்பீனியன். இதை பத்தி பேசுறப்போ இதை பத்தி வந்து திங்க் ஆஃப் என்ற ஃப்ரேசல் வெர்பை யூஸ் பண்றோம். So what do you think of my plan? What do you think of my dress? What do you think of our new boss? இந்த மாதிரிலாம் நம்ம கேட்கலாம். இவங்களை பத்தி நீ என்ன நினைக்கிற, என் ட்ரெஸ்ஸை பத்தி என்ன நினைக்கிற, இந்த பிளானை பத்தி நீ என்ன நினைக்கிற? So what do you think of my plan? இதுல நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நாம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை தான் தமிழ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் தன்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு அவ கவலைப்படுறா, மக்கள் என்ன நினைப்பாங்களோன்னு கவலைப்படுறா, அவங்க நம்மளை பத்தி அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு கவலைப்படுறா. சோ இதுல நினைக்கிறது அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன நம்மளை பத்தி அப்படின்னு நினைச்சு இவ கவலைப்படுறா. So she is worried about what people think of her. She is worried about what people think of her. அடுத்து நம்ம பார்க்க போறது திங்க் அபவுட். இது ரொம்ப காமன் தான். பொதுவா திங்க் அபவுட்ன்ற ஃப்ரேசல் வெர்ப் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஆக்டிவ் திங்கிங். நம்ம ஒரு விஷயத்த வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படி யோசிக்கிறப்ப நாம ஒருத்தவங்களை பத்தி யோசிப்போம், ஒரு பொருளை பத்தி யோசிப்போம், என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு யோசிப்போம், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி யோசிப்போம். சில இப்படி நம்ம பண்ணினா அவங்களுக்கு என்ன ஆகும், இவங்களுக்கு என்ன ஆகும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதையெல்லாம் தான் நம்ம திங்க் அபவுட்ங்கிற ஃப்ரேசல் வெர்ப் வச்சு சொல்றோம். இப்போ நாம வெக்கேஷனுக்கு போகணும். அப்படி வெக்கேஷன் போறப்போ நம்ம வீட்டு டாக இல்ல நம்ம பெட் எங்க விட்டுட்டு போறது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. Where to leave our pet when we go on vacation? Where to leave our pet when we go on vacation? ஸோ வீட்டுல உள்ளவங்க சொல்றாங்க, இருங்க நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க விட்டுட்டு போலாமான்னு தெரியல, அங்க விட்டுட்டு போலாமான்னு தெரியல, இவன் இருக்குமான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணி ஆக்டிவா திங்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான். ஸோ ஐம் திங்கிங் அபவுட் இட். சோ இதுல வார்த்தையை பாத்தீங்கன்னா யோசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது பாருங்க. முன்னாடி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம், இப்ப யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். சோ நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஐம் திங்கிங் அபவுட் இட். விஷயத்துல நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறோம். அப்படி யோசனையில அடுத்தவங்களை எல்லாம் கன்சிடர் பண்ணி யோசிக்கிறது. சோ நீ ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய பேரண்ட்ஸை பத்தி யோசி, உன்னோட பேரண்ட்ஸை பத்தி சிந்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ திங்க் அபவுட் யுவர் பேரண்ட்ஸ் பிஃபோர் மேக்கிங் அ டிசிஷன். Think about your parents before making a decision. சோ ஒரு வேலை நடக்குமா நடக்காதானே தெரியாது, ஒரு வேலை நடக்காம கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நீ ஏன் யோசிச்சுட்டு இருக்க, ஏன் தேவையில்லாம அதை பத்தி நீ யோசிக்கிற, அதை பத்தி யோசிக்காத. So don't think about something that might never happen. Don't think about something that might never happen. நம்ம ரொம்ப ஜென்ரலா சொல்ற ஒரு சென்டென்ஸ், நான் இப்பதான் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், நீயே போன் பண்ணிட்ட. I was thinking about you and you have called me. I was thinking about you and you have called me. அடுத்து நம்ம பார்க்க போற ஃப்ரேசல் வெர்ப் think up. ரொம்ப காமனா பிளான், ஐடியா, சொல்யூஷன், எக்ஸ்கியூஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம புதுசா ஏதாவது ஒரு கண்டுபிடிப்போம். புதுசா ஒரு ஐடியா பண்ணுவோம், புதுசா ஒரு பிளான் பண்ணுவோம், புதுசா ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி இதுக்காக யோசிக்கிறது தான் நம்ம வந்து திங்க் அப்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னா, என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன், ஏதாவது ஒரு சொல்யூஷனை யோசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. So give me 5 minutes, I'll think up a solution. Give me 5 minutes, I'll think up a solution. இப்போ இதே மாதிரி நீங்க ஒரு எக்ஸ்கியூஸ், லேட்டா போயிட்டீங்க, எதையாவது ஒண்ணு நம்மளா யோசிச்சு ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க. உண்மையான காரணம் இல்ல, தப்பிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சமயத்துல ஏன் இதை விட நல்ல காரணம் எதுவும் உனக்கு கிடைக்கலையா, பெட்டரா உன்னால யோசிக்க முடியலையா? So can't you think up a better excuse? Can't you think up a better excuse?
இப்போ ஒருத்தர் நம்ம ஆப்போசிட்ல இருக்கவர், நமக்கு ஆப்போசிட்டா இருக்கவரு என்ன பண்ணலான்னு அவர் யோசிப்பாருன்னு உன்னால ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? அடுத்து அவர் என்ன பிளான் பண்ணுவார் நம்மளால திங்க் பண்ண முடியாது, நம்மளால கெஸ் பண்ண முடியாது. So we can't guess what he'll think up next. We can't guess what he'll think up next. So அடுத்து பிளான் பண்றது அந்த மாதிரி யோசிக்கிறத தான் நம்ம வந்து இங்க திங்க் அப்னு சொல்றோம். ஒரே நாள்ல எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு அவன் ஒரு திட்டத்தை யோசித்தான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இது மாதிரி பிளான் ஐடியானாலே நம்ம திங்க் அப்னு சொன்னோம். ஸோ இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால he thought up a plan to finish all his work in a day. He thought up a plan to finish all his work in one day. அடுத்து நம்ம பார்க்க போற phrasal verbs think out இல்ல think through. இது ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிறப்ப அதை எல்லா ஆஸ்பெக்ட்லயும் யோசிக்கிறது, அதனுடைய எல்லா அம்சங்களையும் எல்லா விவரங்களையும் எடுத்து நம்ம திங்க் பண்றது, டீடைல்டா திங்க் பண்றது. அதுதான் நம்ம வந்து திங்க் அவுட் இல்ல திங்க் த்ரூ அப்படின்ற phrasal verbs வச்சு சொல்லுவோம். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு ஜாப் வருது, இதை எடுத்துக்கலாமா வேண்டாமான்றத நான் கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கணும். ஐ நீட் டு திங்க் அவுட் பிஃபோர் டேக்கிங் திஸ் ஜாப். ஸோ இந்த இடத்துல நம்ம திங்க் அவுட்னா நான் நல்லா யோசிக்கிறேன், இதை நான் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும், என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வருமா, இல்லை நல்லதா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா, இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்லையும் நான் யோசிக்கிறேன். ஐ நீட் டு திங்க் அவுட் பிஃபோர் டேக்கிங் திஸ் ஜாப். இப்போ இதே விஷயத்துல நம்ம திங்க் அவுட்டுக்கு பதிலாக நம்ம திங்க் த்ரூ கூட சொல்லலாம். ஐ நீட் டு திங்க் த்ரூ பிஃபோர் டேக்கிங் திஸ் ஜாப். இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்டோரி படம் பாக்குறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு படிக்கிறீங்கனாலும் சரி, நீங்க ஒரு சில ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்காங்கல்ல அப்படி தோணும். அதே மாதிரி எந்த இடத்துலயும் லாஜிக்கே மிஸ் ஆகல, ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆங்கிள் யோசிச்சிருக்காங்க, ஃபிளாவே இல்லை இந்த ஸ்டோரியில, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கதை நன்றாக யோசிக்கப்பட்டுள்ளது, பாசிவ் வாய்ஸ்ல சொல்ல போறோம். The story was well thought out. The story was well thought out. நல்லா யோசிச்சிருக்காங்க, நல்லா எல்லா ஆங்கிளையும் யோசிச்சு இந்த ஸ்டோரியை தப்பு இல்லாம ரொம்ப லாஜிக்கலா மிஸ் ஆகாம ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க இந்த ஸ்டோரியை, அந்த மாதிரி சொல்றதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற phrasal verbs think aloud, think out loud. ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். நம்ம ரொம்ப காமெடியா சொல்லுவோம், மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறப்பவே நம்ம வாயில அப்படி மொனமொனன்னு ஏதாவது சொல்லிடுவோம். ஸோ அதுதான் நம்ம இங்க திங்க் அலவுட் அப்படின்னு வச்சு சொல்ல போறோம். இப்ப அந்த மாதிரி யோசிக்கிறப்பவே யாராவது ஏதாவது மொனமொனன்னு சொல்லிட்டாங்க, என்ன சொன்னியா என்ன, டிட் யூ சே எனிதிங்? Oh, sorry, I was just thinking aloud. Sorry, I was just thinking aloud. நான் சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டேன். Sorry, I was just thinking aloud. பொதுவாவே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருக்கப்போ நம்ம யோசனையும் கொஞ்சம் வாயில அப்படியே வந்துடும். I often like to think aloud. I often like to think aloud. அடுத்து நம்ம பார்க்க போற phrasal verb think ahead. பார்த்தாலே நமக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருது. ஸோ அஹெட் அப்படின்னாலே முன்கூட்டியே, முன்னாடியே. ஸோ திங்க் அஹெட்ங்கிறப்போ முன்கூட்டியே யோசிக்கிறது, ஃபியூச்சரை பத்தி முன்னாடியே நல்லா யோசிக்கிறது. இப்போ இது வந்து உன்னுடைய ஃபியூச்சரை பத்தி முன்னாடியே யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ண வேண்டிய நேரம். இட் இஸ் டைம் டு திங்க் அஹெட் அண்ட் பிளான் ஃபார் த ஃபியூச்சர். இட் இஸ் டைம் டு திங்க் அஹெட் அண்ட் பிளான் ஃபார் த ஃபியூச்சர். இப்போ நாம வந்து பாஸ்ட் டென்ஸ்ல நீ இப்படி பண்ணிருக்கணும் அப்படி சொல்ல போறோம். நீ முன்னாடியே அதை பத்தி யோசிச்சிருக்கணும், முன்னாடியே யோசிச்சு பணத்தை கொஞ்சம் சேர்த்திருக்கணும் அப்படி நம்ம சொல்ல போறோம். So you should have thought ahead and saved money. You should have thought ahead and saved money. So இந்த வீடியோல நாம திங்க் வச்சு வர நிறைய phrasal verbs பார்த்தோம். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்போக்கனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.